சிம்பிள். இப்போ வந்து நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஜெய்ஸ்வால் பேட்டிங்கிறத மறந்துடுங்க. ஓகே. அந்த எண்டு கோலி ஆடுறாரு. ஓகே. 96 ஆடிட்டு இருக்காரு. ஆகாஷ் தீப் நான் ஸ்ட்ரைக்கர். ஓகே. இதே ஷாட்டு கோலி ஆடுறாரு. இதே மாதிரி 2 ஸ்டெப் ஓடி வந்துட்டு திரும்பி வந்துட்டார் ஆகாஷ் தீப். ஓகே. யாரை அப்புறம் சொல்வீங்க? ஆகாஷ் தீப்பும் கோலியும் ஒண்ணா சார் பேட்டிங்ல? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல சார், ஆகாஷ் நீங்க வந்து ஆகாஷ் தீப்போட பேட்டிங்கும் கோலியோட பேட்டிங்கும் கண்டிப்பா அந்த ஒரே ஸ்டாண்டர்டா நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் பதில் சொல்றேன். சிச்சுவேஷன்ல யசஸ்வியோட பேட்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். யசஸ்விக்கு தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா ஆடி இருக்கான் அந்த ஷாட்னு. அவன் கூப்பிட்டானா போ பீரியட், அதுக்கு மேல பேச்சே கிடையாது. யூ லூஸ் யுவர் விக்கெட். நீ அப்புறம் அவனை கூப்பிட்டு உள்ள போட்டு திட்டு, இதுக்கு சிங்கிளே இல்லையடா, இது போய் கூப்பிட்டியாடான்னு சொல்லு, அது வேற விஷயம். அதனால கோலி அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா கோலி என்ன கொம்பாங்க, கோலி என்ன கொம்பா? அவுட் ஆனாலும் அவுட் ஆக வேண்டியதுதான். அவர் ஆஸ்திரேலியா நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார்ட் கிட்ட எல்லாம் திருப்பி ஆரம்பிக்காதீங்க. ஸ்டார்ட் இல்ல, நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அவரை பார்த்து ஆஸ்திரேலியன்ஸ் பயப்படுறாங்க. ரெக்கார்டுங்கிறது என்னது? ஸ்டார்ட் தானே. அவ்வளவுதான். அதான் நான் சொன்னேன். அதெல்லாம் நீங்க வீட்டுல வச்சுட்டு வாங்க. இங்க வந்து என்ன கட்டுறீங்கன்னு காமிங்க. 82 ஆச்சு பேய் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. அந்த பையனை உள்ள அனுப்பிட்டீங்க. அசிங்கமா இல்லை பேசுறதுக்கு.